இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவன் பக்கத்தில் நந்தி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் திரும்பி உட்காந்து இருக்குது. உங்கள் யாருன்னா இது என்ன சாமின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்குன்ட்டு ஒன்றும் புரியல. ஆனால் இது என்ன சாமி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிறேன். என்ன சாமின்னு சொல்லுங்கள், பார்ப்போம். இதுதான் கணேசா கோயில். இங்கேருந்து கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க கிரிவலத்தில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா க்ரௌட் இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். நீங்கள் லைவ் எதனா பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைவில் வந்து இந்த கோயிலோட இன்னும் சில விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே தண்ணி இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் கணேசா கோயில் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது. இன்கேஸ் வந்தீங்கன்னாக்கா கோயில் பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கோவில் கணேசா கோயில். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலத்தை. இங்கே வந்து தண்ணி இருக்குது. ஃப்ரீ தண்ணி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும். அதை குடிச்சிட்டு அப்புறமா அங்கேருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணாக்கா போயிடலாம். மேக்ஸிமம் ஒரு 14 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ரஷ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு இங்கே ஸ்பெஷல் பஸ் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து நிறையா விட்டுக்கிறாங்க. அப்பயும் வந்து பஸ்ஸு பத்தலை. இது வந்து மத்தியானம் 12:30 மணிக்கே இந்த ரஷ் இருக்குது. இன்னும் ஈவினிங் டைம் நைட் டைம்லலாம் வந்து சத்தியமாக போக முடியாது. ஸோ என்னவே ஆகட்டும், இன்றைக்கி ஃபுல்லாக திருவண்ணாமலை போய் அந்த கிரிவலத்தை சுற்றி உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து என்னதோ பெங்களூர் பைபாஸு. இங்கே பஸ் வந்து நிற்கிது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் கிரிவலத்தை. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுமா. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வருது. இல்லை கற்பூரம் ஒன்று வாங்கணுமா, வாங்கிக்கலாம். 10 ரூபாய் கற்பூரம். இங்கே பரவாயில்ல, ரொம்ப கம்மி ரேட்டு தான். போகிறப்போ ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு போகலாம். எவ்வளோ இந்தாங்கண்ணா? இல்லை அங்கேயே இருக்கு இல்லையா? சாமி ஓகே. இன்னைக்கு மே 30 பௌர்ணமி. இன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணாங்க, ரொம்ப நல்லது நாங்கள். ஸோ அதனால நானும் என் ஒய்ஃப் வந்துக்கிறோம். பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம். பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபாய் டிக்கெட்டு. 2 பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு, அதுவும் பஸ்ஸெல்லாம் இல்லை, ஸ்பெஷல் பஸ்ஸு போட்டுக்கின்னு இன்றைக்கி வந்துக்கிறோம். ஸ்பெஷல் பஸ்லேருந்து தான் இன்றைக்கி வந்துக்கிறோம். ஒரு 12 மணிக்கு பஸ் இருந்தது, 1 மணி தான் பஸ் எடுத்தாங்க. கடைசியில் பார்த்தாக்கா இங்கே திருவண்ணாமலை வந்து சேர்கிறதுக்கு 8:30 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட தெரிஞ்சு ஒரு 8 ஹவர் 10 ஹவர் ஜெர்னி நினைக்கிறேன். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இதுதான் திருவண்ணாமலைக்கு நான் இவ்வளோ லேட்டாக வந்துக்கிறேன். கிரிவலை சுற்றி என்ன ஆகுதுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கினே இருங்க. இந்த பௌர்ணமி நிலவு இருக்குது இல்லையா, இதான் பௌர்ணமி. இது இந்த டைமில் தான் வந்து நம்ம கிரிவலம் பண்ணோம், ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த ரீசன். ஐயோ கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைட்டாக அது ஒரே மாதிரி தெரியுது, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த பௌர்ணமி நிலவுக்காக தான் இங்கே வந்து கிரிவலம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படியே பாருங்கள். இன்றைக்கி நைட்டெல்லாம் ஃபுல்லு ஹெவியாக இங்கே ஷாப்பிங் பண்ணுவாங்க போல இருக்குது. எல்லாருமே ஐட்டம் வந்து கடை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. சில பேர் டேட்டூஸ் எல்லாம் இங்கே போடுறாங்க. பட் டேட்டூஸ் எல்லாம் தயவு செஞ்சு அந்த போடாதீங்க. அதெல்லாம் வந்து புது நீடல்ஸ், அதாவது ஒருத்தருக்கு யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன், அதான் ஊசி மாரி இருக்குல்ல, அது பேர் நீடல். அது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஏன்னாக்கா இந்த மாதிரி திருவிழா டைம்லலாம் அது ரொம்ப நடக்கும். ஏன்னாக்கா இந்த மாதிரி டைமில் வந்து அது யூஸ் பண்ணிட்டு வேறு டைமில் அங்கே எஸ்கேப் ஆடுவாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதே ஒரு ஷாப்பு, ஒரு கடை, அவங்க ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுறவங்க மாதிரி இருந்தாக்கா அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரிவலத்துலலாம் வந்து டேட்டூ போடுறப்போ கொஞ்சம் உஷாராக போடுங்க. ஏன்னா அது டேஞ்சர் தான். அது அவனை திருப்பியும் பிடிக்க முடியாது நம்மளால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌடு, ரஷ்ஷு ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம்னாக்கா, இது வந்து இங்கே வந்து இப்போ நம்ம ரமண ஆசிரமம்னு சொல்கிறாங்க. ரமண ஆசிரமம் தான் நினைக்கிறேன். சரி, ரொம்ப ரஷ் இருக்குது, போக முடியாது. நம்ம அப்படியே பார்த்துட்டு வெளியவே கும்பிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், நிறையா இருக்குது. பார்த்தீங்களா, இதான் ரமண ஆசிரமம். ஒரு மாதிரி இது வந்து ஓல்டஸ்ட்டு, திருவண்ணாமலையிலே ஒரு மாதிரி ஓல்டஸ்ட்டு ஒரு ஆசிரமம் இது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
மக்களே இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். நான் இது தெரியாமல் எதாவது சொல்லிட்டீங்கன்னா மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ரொம்ப நான் நஷ்டமாக மாட்டான்னு சொன்னேன். இன்கேஸ் அது தப்பாக இருந்தால் நான் மன்னிச்சிடுங்க. இது வந்து சாப்பாடு தான். சரி, இன்கேஸ் தெரிஞ்சால் சொல்கிறேன். பேக் ஒன்று வேணுமா இந்த மாதிரி மேடம்க்கு? எந்த பேக் வேணும்? எவ்வளோ ரேட் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இந்த பேக் வேறு என்னத்துக்குன்னு தெரியலையா? இப்போ கேண்டிக்கு எவ்வளோ மக்கள் போயின்னுக்கிறாங்கன்னு பாருங்களேன். நம்ம இங்கே தான் ஒரு பேக் வாங்க வந்துக்கிறோம். அந்த பேக் வாங்குற கேப்பில் எவ்வளோ பேர் மூவ் ஆகிக்கிறாங்கன்னு பாருங்க. ஓ மை காட், இது வச்சா அவனுக்கு தெரியாது எப்படி வைக்கிறேன் நான் எவ்வளோ பேர் மூவ் ஆகுறாங்கன்னு. 120 ரூபா பேக்கு அமௌண்ட் அனுப்பி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து டாகா டெவலப்மெண்ட் ஒரு இடம். இங்கே வந்து கல்புரம்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கல்புரம் ஏற்றிட்டு நம்ம இங்கேருந்து சில பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வர வழியில் பார்த்தாக்கா இங்கே ஒரு பெரிய கியூ, இங்கே நடக்கிறதே பெரிய ஒரு கியூவாக இருக்குது. அதுலேயும் இங்கே செப்பரேட்டாக ஃபுட்பாத் மேலே ஒரு கியூ ஒன்று போயினுக்குது. எந்த கியூன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறேன் உங்களுக்கு காமிக்கிறேன், அது என்னன்னு தெரில பாருங்க. கிரிவலத்தில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறையா விஷயம் நடக்கும். பிரசாதம் கொடுக்குறாங்க, இங்கே சாப்பாடு பண்ணுறாங்க, அதனால வந்து இந்த ரஷ் இருக்குது. ஸோ இதை வந்து போடுறது தெரில, தெலுங்குல எழுதிருக்குது, சத்தியமாக என்னன்னு தெரில. சாப்பாடு பார்த்துருப்பீங்க, இவர் தான் அது சாப்பாடு போட்டது, இவங்க தான் சாப்பாடு போட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா, மதன் கோடி சொன்னான். இதுதான் சிவனோட பாதம். வா, நிறுத்தி லிங்கம். ஸோ கிரிவலம் வரவங்க சில பேர் வந்து இங்கே வந்து போடுறாங்க கற்பூரத்தை. இங்கேருந்து கூட போடலாம், போட்டு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி லிங்கம் அப்படின்னு ஒன்று இது. இங்கேருந்து சில பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பக்தர்களால் உள்ளே போயிட்டு வராங்க. நாங்களும் உள்ளே போயிட்டு வந்தோம். லிங்கம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, அலங்காரம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. வந்தீங்கன்னாக்கா நீங்களும் பாருங்கள். நான் பார்க்குறதுக்கு லேட்டாக நினச்சேன், பார்க்குறதுக்கு தோணல, பட் பார்க்கணுன்னு சுச்சுவேஷன் வந்துச்சு ஒய்ஃப் கூட, அதனால் பார்த்துட்டேன். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்று ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்கும் பார்க்குறதுக்கு, பாருங்கள். அப்புறம் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி நிறையா சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க. இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நான் பார்த்துக்கிறதுல எந்த இதுக்கும் பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலை கிரிவலத்தில் மேஜராக பிரச்சனைன்னு தோன்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் இது வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்திருப்பேன். இது வரைக்கும் பாத்ரூம் டாய்லெட் நான் ஒன்றும் பார்க்கல. அது பார்த்தது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, இந்த கிரிவலத்தை சுற்றி பார்க்கல. இன்கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கெல்லாம் வந்து ஓப்பனாக இங்கேயே டாய்லெட் போயிட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ பப்ளிக்கெல்லாம் இப்படி டாய்லெட் போயிட்டுக்கிறதெல்லாம் நல்லா இல்லை, ஓப்பன் பிளேஸ்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி ஒன்று இருந்திருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கிரிவலத்துக்கு வந்து நினச்சிங்கனாக்கா தயவு செஞ்சு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு லெமன் சூடா பார்த்தீங்கன்னா தெரியும், போயினே தான் இருக்கிறாங்க, எங்கேயுமே நிற்கிற மாதிரியே தெரியல யாரும். ஸோ ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சுட்டு போகலான்ட்டு வந்துக்கிறோம். ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு எங்களோட பயணத்தை தொடர போகிறோம். பாருங்க, வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ரீ அண்ணாமலை அம்மன் டெம்பிள் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இப்படி வச்சுட்டு லேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாமியை காட்ட போகிறேன்.
சாமியை பார்த்துட்டு அப்புறமா போங்க. அப்புறமா இங்கே ஒரு பஞ்சமுக காயத்ரி அம்மா டெம்பிள் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா கோயில் இருக்குது திருவண்ணாமலை சுற்றி, நிறையா அஷ்டலிங்கம் அப்படி நிறையா கோயில் இருக்கும், எதுவும் மிஸ் பண்ணாமல் ஓகே. அப்புறம் கூட வரவங்களும் உஷாராக பார்த்துங்க, தொலைச்சிட்டு போயிட போகிறாங்க, தொலைஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை கிரிவலத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஒரு 10 மணி ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒரு 9:30 அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி எவ்வளோ மணிக்கு முடிக்க போகிறோன்னு தெரில, முடிச்சு சீக்கிரமாக பார்ப்போம். ஒரு 4 மணிக்குள்ளே முடிச்சிட்டா போதுன்னு இருக்குது, 4 மணிக்குள்ளே முடிக்குமான்னு தெரில, பார்ப்போம். இது ஃபுல் வீடியோ கிரிவலத்தை சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு எல்லாமே போடுறேன், பாருங்கள். உங்களால் யாருன்னா கிரிவலத்துக்கு வர முடியலனாக்கா இந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்குது கிரிவலம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. பழனி ஆண்டவர் இருக்காரு. பழனி ஆண்டவர் இருக்காரு உள்ள. இது வந்து பார்த்துருப்பீங்க பழனி ஆண்டவருக்கு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்துல. மெயின் காரணம், கோயிலுக்கு முன்னாடி அப்படி பக்தர்கள்லாம் வந்து நின்று அரோகரா அரோகரான்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி தனி வைப் இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வந்து மிஸ் பண்ணாமல் பழனியில் நம்ம முருகரை பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னா வந்து இங்கே திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலத்துக்கு வரீங்களே, உங்களுக்கு யாருன்னா வந்து கைலாசம் போகணுன்னு ஆசை இருந்துச்சுனாக்கா இதுக்கு ஸ்கேன் பண்ணுங்க. வெர்ச்சுவல் நித்யானந்தாவோட இது வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்துக்கிறேன் ஆல்ரெடி. ஆனால் உள்ள இருக்கிற கொஞ்சம் ஸ்டாஃபுங்க வந்து நம்மளை ரொம்ப கேர்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் ஒன்று இருக்குது. ஓ, கோயிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. போ நான் எல்லாம் வெளியே தான் இருப்பேன். கோயிலுக்குள்ளேயே வந்து கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. ராஜராஜேஸ்வரி கோயில் வந்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்க யாருன்னா இது என்ன சாமின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்குன்ட்டு ஒன்றும் புரியல, ஆனால் இது என்ன சாமி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிறேன், என்ன சாமின்னு சொல்லுங்கள், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாலிங்கம் வந்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு மேட்ரு காமிக்கிறேன் பாருங்கள். போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இது நான் மட்டும் இந்த சந்தோஷத்தை இந்த இன்பத்தை பெறக்கூடாது, நீங்களும் இந்த வீடியோ பார்க்க எல்லாருமே இந்த இன்பத்தை பெறணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கோமாதாவை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லா செல்வாக்கும் ஆசீர்வாதமும் நோய் நொடி எல்லாமே நல்லா இருப்பீங்க. பாருங்க, கும்பிட்டுக்குங்க உங்களால் முடிஞ்சா. வந்து வருணாலிங்கம் கிரிவலத்தில் இன்னும் 7.8 கிலோமீட்டர் தான். தூண்கிட்ட இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருணாலிங்கம் வந்துருக்குறோம். இது வந்து இப்படி உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான். மக்கள்ஸ் எல்லாமே வெளியே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்குது. கற்பூரம் எதாவது வாங்குறீங்கன்னா கற்பூரம் வாங்கிட்டு சாமியை இங்கே சாமிக்கு வச்சு நீங்கள் கற்பூரத்தை கொளுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு வரலாம் நீங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் வந்துட்டு வருணாலிங்கம். பாருங்க, வருணாலிங்கம் இதுதான். மக்கள் பாருங்க, மக்கள்ஸ் எல்லாம் இங்கே நல்லா போயிட்டு வந்து இருக்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து ராஜகோபுரத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7.2 கிலோமீட்டர் இருக்குது, 7.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது.
அதுக்கப்புறமா நம்ம இன்னும் பாதி தூரம் போகணும். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. 1.5 ஹவரில் வெறும் 2 கிலோமீட்டர் தான் வந்துருக்கோம். போகிற வழியில் நிறையா கோவிலெல்லாம் இருக்குது. சாமியாரை கும்பிட்டு போகிறதுல கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ என்னவே ஆகட்டும், இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ சாமி பார்க்க முடியுதோ திருவண்ணாமலை சுற்றி பார்த்துட்டு அப்புறமா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா ருத்ராட்சி கொடுக்குறாங்க. ஸோ அது வாங்குறதுக்கோசரம் வந்துக்கிறோம். பார்ப்போம், ஃப்ரீ ருத்ராட்சி வாங்கி போவோம். அருகாளி மாதிரி ஒன்று வாங்கினா 1 இலவசம் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ருத்ராட்சி எல்லாம் வந்துட்டாங்க சாமிங்களே. பாருங்க, அங்கதான் ஃப்ரீயா ருத்ராட்சி கொடுக்குறாங்க. பார்ப்போம். இப்போதான் மேப்ல செக் பண்ணி பார்த்தோம், ஒரு 3 கிலோமீட்டர் வந்துக்கிறோம். அதாவது 2 ஹவர் நடந்து 3 கிலோமீட்டர் தான் வந்துக்கிறோம். ஏன்னா நாங்கள் வர வழியிலே நிறையா கோயிலெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அதனால வந்து எங்களால் ஸ்பீடாக நடக்கவில்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துக்கிறோம். 2 ஹவர் டைம் எடுத்துக்கிறோம். டார்கெட் என்னன்னா அர்லி மார்னிங்குள்ளே சுற்றி முடிச்சிடணும், அவ்வளோதான் டார்கெட். ஸோ அப்படியே போவோம். உங்களை ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். அதாவது விறுவிறுன்னு போய் கொண்டே இருக்க வேண்டும். இங்கெல்லாம் இங்கே நின்னா கால் நோய் வைத்துக்குது. அதாவது நம்ம இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தால் எப்படி இருக்கும்? இப்போ தான் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துக்கிறோம். அந்த 3 கிலோமீட்டருக்கே இவ்வளோ கால் நோவுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டிக்கு மேலே ஒரு கொண்டை இருக்குதுல்ல, இந்த கொண்டை தான் மைகால் ஓடுது. எங்கே ஓடுதுன்னே தெரில. அது சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது. எல்லாமே டேட் லிட்டில் பிரின்சஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து மாம் லிட்டில் பிரின்சஸ். இது பாருங்கள், பாம்பு மாரி போயிடுது. நெல்லுலாம் கூட நிற்காது. இப்போ எங்கன்னா போய் முட்டிக்க போகுது மாடு. பாருங்க, இது ஏதோ ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. போகிற வழியில் ஒரு மாரியம்மன் கோயில் கட்டிச்சு. மாரியம்மன் கோவில் பார்த்துருப்பீங்க. மாரியம்மன் சாமி சூப்பராக பார்த்துக்கோங்க. அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. மாரியம்மன் டெம்பிளை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. நம்ம அம்மன் நம்மளை பார்த்துக்கோம். இதை பார்த்துருப்பீங்க அங்கேயே. இங்கே பாருங்க, கோமியம். இது நார்மல் போதும். கோமியன்றது வந்து ஒரு பிரசாதம். அது எவ்வளோதான் வரணும் அவ்வளோதான் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எவ்வளோ வந்தாலும் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு கணேசா கோயில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வேறு ஏதாச்சும் கோயில் இருந்தால் காட்டுறோம். இங்கே வந்து திருவண்ணாமலை சுற்றி கிரிவலம் சுற்றி நிறையா கோவில் தான் இருக்கும். சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்கும், நிறையா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம், அர்ஜென்ட்டாக பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கோயில், இதில் ஏதாச்சும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட் இருந்தால் உங்களுக்கு நெக் வச்சு காமிக்கிறேன். ஓகே, ஒரு செகண்ட். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று கடிச்சிச்சு. அந்த போர்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மேடம், அந்த போர்டுக்கிட்ட போ. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஏதோ இதுதான் வந்து மேப். மேப்பில் வந்து ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், இன்னும் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த லிங்கத்துக்கு போக போகிறோம் எல்லாமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திரலிங்கம். நம்ம இப்போ எதுமா முடிச்சுக்கிறோம்? எந்த லிங்கம் முடிச்சுக்கிறோம் இப்போ? குபேரலிங்கமா, இந்திரலிங்கம், சூரியலிங்கம். மக்களே, அடுத்து வாயுலிங்கம் வந்துட்டோம். வாயுலிங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம இது. அதெல்லாம் ஒரு மேட்டர்னாக்கா லைட்டாக மழை தூரல் மாதிரி இருக்குது. பார்ப்போம் மழை வருதா இல்லை சும்மாவான்ட்டு.
இது பார்த்தீங்கன்னா வாயுலிங்கம். ஸோ வாயுலிங்கம் உள்ளே வந்து போக முடியல, வெளியே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதுதான் இது. நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு தமிழ் டெம்பிள் என்டர்னு சப்போர்ட் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் இருக்குது உள்ள. உள்ளே காமிச்சோன்னா பாருங்கள் சொல்லலாம். மக்களை வாயுலிங்கத்தில் வந்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அப்படியே கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்து இந்த கோயில் பேர் என்னன்னாக்கா ஏதோ ஒரு கோயில் பேர் கண்டிப்பாக தெரியல. வெங்கடாபிராமா லிங்கம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவன் பக்கத்தில் நந்தி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் திரும்பி உட்காந்து இருக்குது. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷலாக தான் நந்தி வந்து நம்ம சைடில் திரும்பி உட்காந்துருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாக்கா சொல்லுங்கள். எங்களுக்கு ஒன்றும் தெரில. இந்த திருவண்ணாமலை சைடில் நிறையா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நந்தியா சிவனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உட்காந்து இருக்குதுன்ட்டு. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறோம். 4 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கோம். இன்னும் எவ்வளவோ இருக்குது, 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பார்ப்போம். என்னான்னு தெரில, ஒரு கியூ இருக்குது அங்கே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல பெஞ்செல்லாம் போட்டுக்கிறாங்க, உட்காந்து இந்த மசாஜ் பண்ணுற மாதிரி இது பெஞ்செல்லாம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாருங்க, போகிற வழியில் ஒரு வெங்கடேஸ்வர மலை சுவாமி இருக்குது. செம்ம ஆயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே இருக்கிற பூசாரி அவர் கம்பேர் பண்ணி பாருங்கள், செம்ம ஆகிட்டாகுது. பயங்கரமாக இது பார்க்குறதுக்கு லுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ இது இங்கே ஒரு சாமி இருக்குது. இங்கே இருக்கிற சுவாமி அருமையாக இருந்தால் அங்கே இருந்த சுவாமி பயங்கரமாக இருக்கிறது. ஸோ பாருங்கள், வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே புண்ணியம் வந்து சேரட்டும். லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணுங்க. ஒரு சின்னதாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஆயிடுச்சு, சாமிக்கிட்ட வேண்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலத்தில் நீங்கள் போகிற வழி எல்லாமே உங்களுக்கு வந்து சாமிகள் கோவில்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். போகிற இடத்துலலாம் வந்து நீங்கள் தரிசனத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் சில்லறை இருந்தாலும் போடுங்க, ஏன்னா அவங்களால அன்னதானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் சின்னதாக ஒரு அமௌண்ட்டு தட்டில் போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இங்கே என்னடா ஒரு மாதிரி பேச்சே வந்து சரியில்லை, ஒரு மாதிரி குணகுணன்னு பேச நினைக்கிறீங்களா? சத்தியமாக ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க. மதியானமும் சரியாக சாப்பிடல. இப்போ ஈவினிங் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால எங்களால் சரியாக சாப்பிட ஆகல. பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போலாம் ரீசெண்டாக வந்து நான் ரொம்ப நடக்கிறதுல, எங்கே போனாலும் 2 வீலர் எடுத்துகிட்டு போயிடுறேன்னா என்னால் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம சபரிமலைக்கு போகிறப்ப தான் நடந்தேன். அதுவும் நடந்ததுக்கு அப்புறமா எங்கேயுமே சரியாக நடக்கலை. 2 வீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணி நிற்கிறேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. மக்கள்ஸை பாருங்கள், மக்கள்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக பரபரப்பாக போயின்னுக்கிறாங்க. நான் இப்போ தான் டிசம்பரில் நான் வந்திருந்தேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு. அது விளாக் எடுத்து வச்சேன். பட் ஆனால் அது வந்து டைமே முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எதுக்கு நான் போடுறதுன்னு சொல்லிட்டு விட்டேன். அடுத்த வருஷம் இந்த வருஷம் 2026 மேபி போட்டுருவோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஆனால் அப்போது இதே மாதிரி தான் ரஷ் இருந்துச்சு கார்த்திகை தீபத்துக்கும். இன்னைக்கு பௌர்ணமி. ஸோ பௌர்ணமியோ அன்னைக்கும் இதே அளவு தான் ரஷ் இருக்குது. ஸோ நீங்கள் மாதம் வந்தாலும் இந்த ரஷ் இப்படி தான் இருக்கும். ஆனால் வாங்க ஒரு வாட்டி, எல்லாமே சொல்கிறாங்க நம்ம வேண்டதெல்லாம் நடக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி நடக்கும். இது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நிறையா வாட்டி வந்திருக்கிறேன். நம்ம வேண்டது கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் நம்பின்னு வாங்க. குபேரலிங்கம் வந்துக்கிறோம். இன்னும் 3.8 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் லெஃப்ட் இருக்குது. ஓலியா ஓவர் க்ரௌடா மக்களே? குபேரலிங்கத்துக்கு வந்து ஓவர் க்ரௌடாக இருக்குதா? வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் மேட்ரு என்னன்னாக்கா, வெயிட் பண்ணி பார்க்குற நிலைமையில் கால் இல்லை. நான் இருக்கிறேன், என் கால் ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னாக்கா வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே ரொம்ப டூ மச் டைம் ஆகுற மாதிரி இருந்தாக்கா கிளம்பி போவோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள்,
லிங்கத்தோட ஓ மை காட். இங்கே வந்து பக்தர்கள்லாம் வந்து கற்பூரம்லாம் போட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு குபேரலிங்கத்தோட ஸ்டார்டிங். போகிற வழியாக உங்களுக்கு வந்து குங்குமம் எல்லாம் இருக்கும், இந்த சைடும் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். கற்பூரம் வாங்குறதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இன்கேஸ் இங்கே வாங்கினாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு கூட வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு சின்ன கோவில் தான். கோவில் உள்ள வந்துட்டு ஒரு மாதிரி பீஸாக இருக்கும். அதாவது நம்ம இன்னும் இது வந்து எப்படின்னாக்கா வெல்த்துக்கான கடவுள் குபேரலிங்கம்ன்றது வந்து வெல்த், நம்ம பணத்துக்காக நல்ல பணம் சேரும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு லிங்கம். ஸோ அதனால் இங்கே வந்து மக்கள் ஏன் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை கும்பிட்டாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கு பணம் சேரும் அப்படின்றதுக்காக தான் வந்து குபேரலிங்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே வந்து வேண்டுறாங்க. ஸோ இப்போ இந்த ரஷ்யை பார்த்துட்டு பார்க்கவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் பார்ப்போது இன்னும் பாலி இப்போ தான் உள்ளே போய்க்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இப்போ தான் உள்ளே போய்க்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் செம்ம ரஷ் இருக்குது. நம்ம போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கே வந்து லைட்டாக காடு டான்ஸ் ஆடிடும், திருப்பி நடக்க முடியாது. அதே ஒரு பயம் தான். சரி ஓகே, முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி எப்படி இருக்குது வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் வந்து குபேரலிங்கம். இதுதான் நந்தி அந்த சாமி இது. ஆனால் உள்ளே போக முடியல, ரஷ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் குபேரலிங்கமோட இது எப்படி ரஷ் இருக்குது, நம்மளால் போக முடியல. அடுத்து வேறு தான் இருந்தாங்க உங்களுக்கு காட்டுறேன். மூஞ்சியாக தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒரு அடியாக பாதி வழி வந்துட்டோம். கிரிவலத்தில் பாதி வழி சுற்றி வந்துட்டோம், இன்னும் பாதி வழி போனோம். இப்போ ஆக்சுவலி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இடம் பாருங்க. சூப்பர்ல சலாம் பிடிச்சிக்க. வரோம் பாருங்க. மக்கள் எல்லாம் எப்படி போயினுக்கிறாங்க, எல்லாமே பரபரப்பாக போயினுக்கிறாங்க. எல்லாரும் செம்ம ரஷ் இருக்குது, செம்ம கூட்டம் இன்னைக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து டைம் 1 மணி ஆக போகுது இல்லைம்மா, 1 மணி ஆக போகுது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், பஸ்ஸு நிறையா இருக்குது. ஆக்சுவலி இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை புரிஞ்சுக்க நிறையா பஸ்ஸை விட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் இது. அதனால இந்த டைமில் இன்றைக்கி நம்ம கிளம்புனா கூட நம்மளுக்கு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம் நம்ம எப்போ முடிக்கிறோம் தெரியல. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 1 மணி நிலவரம். 1 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியாம்மா செல்லுவாம்மா ஒன்றும் பண்ணாது. 1 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூட்டு பிரித்து விட்டுக்கிறாங்க கிரிவலத்துக்கு. இது வந்து நம்ம நார்மலாக போகிற ரூட்டு உங்கள் எல்லாத்தையும் தெரியும் இது. ஸோ இந்த ரூட் அதான் பஸ் ஸ்டாண்ட் ரூட். இது பேர் பஸ் ஸ்டாண்டு வரல, முன்னாடி அந்த ரூட் தான். ஆனால் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த சைடில் ஒரு ரூட் ஒன்று விட்டுக்கிறாங்க. அது ஏன்னு தெரில. நம்ம எப்படியோ தெரிஞ்ச ரூட் எப்படியோ போகலான்னு சொல்லிட்டு இப்படியோ போயினுக்கிறோம். ஆனால் மக்கள் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறதால 2 ரூட் பண்ணி பிரித்து விட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ரூட்டில் பிரித்து விட்டதால இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ரஷ் எவ்வளோ ஜனம் இருந்தாங்கன்ட்டு. இப்போலாம் ஃபுல்லு கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு இல்லை, பாதி. இதுக்காக தான் வந்து அவங்க 2 ரூட்டு பிரித்து விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி இருந்தாக்க நல்லா ஒரு மாதிரி ஃப்ரீயாக சீக்கிரமாக போய் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணினே போகிறேன். கிரிவலம் இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு பாதி இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விலாக் எண்டு பண்ணலாம். பாருங்கள் மக்களே, யார் யார் கிரிவலம் வந்துக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் வந்து மறக்க முடியாத ஒரு இடமா இருக்கும். இந்த இடம் வந்த உடனே தான் ஒரு பெரிய மூச்சு நிம்மதி எல்லாமே வரும். கரெக்டா? பார்த்தீங்களா மேலே பௌர்ணமி நிலவு. மக்கள்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க.
ஆரோ ஓரமாக போயிட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்க்கிள் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து அப்படியே முன்னாடி போனாக்கா நம்மளுக்கு வந்து கோயில் கிடச்சிடும். ஜஸ்ட் இன்னொரு 1 கிலோமீட்டருக்குள்ள கோயில் கிடச்சிடும். அது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்களா க்ரௌடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். க்ரௌடு மட்டும் பாருங்கள். சும்மா 3 அண்ணாக்கு ஒரு 10 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வேணும் பண்ணாதான் வாங்கிக்கிங்க. பாய். இந்த முருகர் கோயில் ஒன்றே இருக்குது சர்க்கிளில். இதை பார்த்துக்கிறீங்கன்னா சொல்லுங்க. வியாபாரம் படுத்துனே வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? படுத்துனே வியாபாரம் பண்ணுறாங்க. வேலை இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்புறமா கோயிலுக்கு போயிடுவோம். கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்த ரூட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கேருந்து பயணத்தை ஆரம்பிச்சோமோ அங்கே போய் முடிச்சு தான் நம்ம இந்த கிரிவலத்தை விளாக் முடிக்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போடலாம். எது வாங்கலாம்? ஆல்மோஸ்ட் எங்கள் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். அண்ணாமலையார் டெம்பிள் கிட்ட இன்னொரு 10 நிமிஷம் நடந்தாக்க நம்ம கோயில்கிட்ட போயிடுவோம். அதுக்கப்புறம் ஏன்டா எங்கே வந்து உட்காந்து நிற்கிறேன் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:45 இருக்கும். எக்ஸாக்டாக தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன். 1:36 இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா. சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு கிரிவலத்தை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலி இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது கிரிவலம் முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 5 கிலோமீட்டர் டக்குன்னு முடிச்சுட்டு பஸ் ஏறிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். இங்கே மேடமு கோலம் விடுறதுக்கு வாங்கி நிற்கிறாங்க. ஸோ அதனால் உட்காந்து நிற்கிறேன். அப்புறமா வந்துட்டு ஒரு மசாஜ் கிட் ஒன்று வாங்கியிருந்தோம், 250 இது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 பூ விதை வாங்கியிருந்தோம். இதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் கடைசியில் என்னென்ன வாங்கியிருந்தேன்ட்டு. வாங்கணுன்னு வாங்கலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நடந்துனே இருக்க ஆகல. ஸோ எங்கன்னா ஒரு இடத்துல பிரேக் எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்குறதா இருக்குது. ஸோ பட் ஆனால் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் வாங்கிக்கிறோம். இப்போ பஸ்ஸில் இந்த கிரிவலம் முடிச்சுட்டு அந்த மசாஜ் கிட் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கிறோம். 250 அது ரேட்டு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. கூகுள் மேப்லேயும் பார்த்தேன், ஒரு 1 hour டைம் காமிக்குது. நம்ம இன்னும் கோயிலெல்லாம் பார்த்து சுற்றிட்டு அப்படியே சாமி இதெல்லாம் அண்ணாமலையார் சாமியை பார்க்க முடியாது. அப்படியே போகிற வழியில் சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகிறதுக்கு அநேகமாக வந்து ஒரு 3 hour கிட்ட ஆகிடும் டோட்டலாகவே. ஸோ அப்புறமா என்ன பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டுனாக்கா ஒரு டீ போட்டு பஸ்ஸில் உக்காந்துனாக்கா போதும், பீஸ்ஃபுல்லாக. அப்புறமா திருப்பி பெங்களூருக்கு போயிட்டு மட்டும் தான் ஏஞ்சிடணும். அந்தளவுக்கு டயர்டாகுது பாடி. நாளைக்கு பெங்களூர் மேட்ச்ன்றதால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். மேட்ச் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணுன்ட்டு. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இங்கே கிரிவலத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு பெங்களூருக்கு பஸ்ஸு பிடிச்சி, எந்த டிராஃபிக்கும் பெங்களூரில் ஒசூரில் இல்லாமல் இருந்தால் பஸ்ஸு பெங்களூருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு 1 hour படுத்தா கூட போதும், மேட்ச்சுக்கு உட்காந்து பார்க்கலாம் ஃப்ரீயாக. ஸோ பார்ப்போம். இன்னும் முன்னாடி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அண்ணாமலையார் டெம்பிளை வந்து நான் காட்ட போகிறேன். இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது அது டெம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சீன் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பை. மக்களே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அந்த தருணம் வந்து கடித்து விட்டது. ஸோ இப்போ கடைசியாக ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரிவலம் வந்துக்கிறோம். பட் ஆனால் கிரிவலன்றது எது வந்தனாக்கா இந்த கோவிலுக்கு தான், அண்ணாமலையார் கோயிலை பார்க்கறதுக்கு தான். ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கிறோம். அதாவது மெயின் என்னது, கிரிவலத்துக்கு அண்ணாமலையார் வந்து தரிசிச்சுட்டு போனோம், அவ்வளோதான். இவரை சுற்றிட்டு போனோம், அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் இவரை சுற்றிட்டோம்.
ஆனால் இன்னும் நம்மளோட கிரிவலம் பயணம் முடிகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ மேலே பாருங்களேன், அந்த பௌர்ணமி நிலவு அப்படியே அது கீழேயே வந்து அந்த கோபுரம் சும்மா வேற லெவலில் இருக்குது. இன்னும் நாங்களும் பார்க்கல, ஆனால் போய் நிற்கிறோம். ஆல்மோஸ்ட் போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பௌர்ணமி நிலவு, அண்ணாமலையார் கோவில், சிவா. ஓ பார்த்தீங்களா, இதுதான் திருவண்ணாமலையோட கோபுரம், ராஜகோபுரம். அது இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து போக எல்லாம் சரியாயிடும். பார்த்தீங்களா, கத்தி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பான்சர்ட் பை நேச்சுரல் இந்தியா ப்ராஜெக்ட் மதுரா. தெரியல, ஏதோ ஒரு விஷயம் அங்கே போயினுக்குது. திருவண்ணாமலை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்திராலிங்கத்துக்கு வந்துட்டோம். அப்படியே போய் ஜாயின் நின்றுப்போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்திராலிங்கத்துக்கு வந்துட்டுக்கிறோம். இந்திராலிங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரௌடு இருக்குது கொஞ்சம். பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தூரம் க்ரௌடு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. எங்கேருந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். 13.50 கிலோமீட்டர் இருக்குது. 20 ரூபாய் கட்டு. இது வாங்கிட்டு மாட்டுக்கு போடணுமா, நல்லதுதான். கோயிலுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்திராலிங்கம் இருக்குது. இந்திராலிங்கத்துல இருந்து நம்ம அப்படியே முன்னாடி வந்தோன்னா இந்த மாதிரி மாட்டுக்கு போடுறாங்க. ஓ பாருங்க, இந்த மாதிரி மாட்டுக்கு வந்து கொடுக்கணும். மாடு சாப்பிட்டாக நல்லது, சாப்பிடல. அதுதான் சொல்கிறேன், ஏன் இப்படி கொடுக்குறீங்க? ஏன்ச்சி கும்பிட்டு போகிறாங்க. லைட்டாக சாப்பிட்டா போதுமா, இல்லை சாப்பிடவே கூடாது? ஏன் அதான் முறைக்கிற மாதிரி முன்னாடிலாம் இருக்குது. நான் கொடுக்குறேன் கொடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொடுக்குறேன், சாப்பிட்றத பார்க்கலாம். சாப்பிடு சாமி. லக்ஷ்மி சாப்பிடுமா. இதா லக்ஷ்மி, ஒன்றும் பண்ணாது. விட்டுரு. ஓ ஃபைனலி இட்ஸ் டேக்கன். அப்படியே சாப்பிடுச்சு. ஸோ சாப்பிடுச்சு மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், பசு நம்மளுக்கு பால் கொடுக்கணும்னு யார் சொன்னாங்க? நம்ம அதுக்கு இப்போ கீரையா கொடுத்துக்கிறோம். ஸோ எப்பயுமே கோமாதான்றது வந்து ஒரு ஸ்பெஷலு. ஸோ அந்த கோமாதா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் உணவு அப்படி கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயப்படாத, ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ பயமா? அம்மா, நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் அப்பா வந்து மாட்டு வண்டி ஓட்டினாரு. நாங்கள்லாம் மாட்டு வண்டி ஓட்டின ஃபேமிலி. இப்போ அந்த மாடை போய் எப்படி, மாடு இல்லை அது பசு மாடு, பாவம் மூஞ்சியே இவ்வளோ அசிங்கமாக இருக்குது. தூக்கமாக இருக்குது மூஞ்சி. சரி வாங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் காட்டுறேன். எங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு விட்டது. அப்புறம் இந்த பசு மாட்டுக்கு வந்து சாப்பாடு உணவு கொடுக்குற இடம் எங்கே பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கத்துக்கு முன்னாடியே இது வந்து இருக்குது. நோட் பண்ணிங்க.
நித்யானந்தா பிறந்த வீடு பார்க்குறீங்களா? இதுதான் நித்யானந்தா பிறந்த வீடு. ஆனால் இதில் வந்து இப்போ வந்து ஃப்ரீ சாப்பாடு போடுறாங்க. இது வந்து நித்யானந்தாவோட பிறந்த வீடு, ஜென்ம பூமி. அவர் இங்கே தான் பிறந்தாரு. பாருங்க, ஓய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நித்யானந்தாவோட ஜென்ம பூமி, இங்கே தான் அவர் பிறந்தாரு. பார்த்தீங்கன்னா எங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா ஒரு காமாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. இதுவும் ஒன்று நல்லா இருக்குது கோயில். வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க, ராஜகோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, பௌர்ணமி நிலவோட கோபுரம் சூப்பராக இருக்குல்ல. ஒரு அடியா ஒரு கிரிவலத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். 3.5 கிலோமீட்டர் இருக்குது ஓவராலாக பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு. நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு 3.5 கிலோமீட்டர் முடிச்சிட்டேனாக்கா கிரிவலம் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான், பாய். கடைசியாக அக்னி லிங்கம், இன்னொரு லிங்கம் இருக்குது. இது 7வது லிங்கம். இது வந்து அக்னி விநாயகர் ஆலயம். ஓ மை காட், அக்னி கீர்த்தி படம். அப்போ அக்னி லிங்கம் இதில் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னொன்று இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, செம்ம கியூட் இல்லை? அக்னிலிங்கம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அக்னிலிங்கம். இங்கே வந்து இது வந்து 7வது லிங்கம். டோட்டலாக 8 லிங்கம் இருக்குது. அது வந்து இது 7வது. இன்னும் ஒன்று இருக்குது, அதுவும் காமிக்கிறோம். ஆக்சுவலி ஒரு லிங்கம் மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு லிங்கம் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ணிட்டு வந்து அக்னிலிங்கம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. அதை நான் காட்டுவேன். ஒன்று நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள், பார்ப்போம். என்னம்மா ஹெவி ரஷ் போலையே, எங்கேருந்து கியூ நின்றுட்டுக்குது? இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருந்தது எல்லாத்தையோட உங்கள் பேராக்கு நெக்ஸ்ட் இதுதான் ஹெவியான க்ரௌடு இருக்குது. பார்ப்போம், தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். பாய். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், அக்னி லிங்கம் வந்துட்டு ஒரு மாதிரி செப்பரேட்டாக இருக்குது மற்ற லிங்கத்தோட. பாருங்க, இங்கே வந்து கொஞ்சம் நெய் இதெல்லாம் தராங்க செல்வு. வண்டி எப்படி இருக்குது? கேமரா இந்த ஒரு கோயில தான் வந்து கேமரா அலௌட் இல்லைன்னு போட்டுக்கிறாங்க. ஓகே ஓகே, இங்கே முடிச்சுட்டு கூப்பிடுறோம். மகா கணபதி திருக்கோயிலூர், திருவண்ணாமலை கிட்ட பாருங்க. வா, தெரிஞ்சா உங்களுக்கு? மகா கணபதி உங்களுக்கு காட்டியாச்சு. அடுத்து இன்னும் ஒரே செகண்ட் மைக் போட்டு பேசுகிறேன். இப்போ பார்த்தோன்னா யமலிங்கத்துக்கு வந்துட்டோம். யமலிங்கம் கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துக்கிறோம். இதுதான் நம்ம வந்து கடைசியாக வந்துக்கிற மொத்தம் 8 அஷ்டலிங்கம்னு வாங்க இல்லையா? அஷ்டலிங்கத்தில் இது வந்து 8வது லிங்கம். நம்ம ஒரு லிங்கத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்கட் ஒரு ரூட் இருந்ததால் அந்த லிங்கத்தை மிஸ் பண்ணிட்டு போய்டும். வாண்டடாக பண்ணல, அன்வான்டாக தெரியாமல் தான் பண்ணோம். அது இன்கேஸ் உங்களுக்கு யாருன்னா அந்த எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்து கேட்குறது தான். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நான் எது மிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் கண்டிப்பாக, உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குவோம். ஐயா பார்ப்போம். இங்கே
शंभो शंकर शंभो शंकर शंभो शंकर ओम नमो शंकर ओए ओके फ्रेंड्स எனர்ஜி வந்துச்சு அப்போ ஆமாடி கொஞ்சம் ஆர்லிங்க தான் பண்ணேன் கை கால் நோவெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு சத்தம் கேட்க டவுட் ஆயிடுச்சு அது இருந்தாலும் கோயில் மக்களே அதாவது 8 அஷ்டலிங்கத்துல வந்து நாங்க 6 லிங்கத்தை தான் பார்த்துருக்குறோம் 8 அஷ்டலிங்கம் இருக்கிறது டோட்டலா அதுல வந்து நாங்க 7 பார்த்துக்கிறோம் 1 மிஸ் பண்ணிக்கிறோம் அது 1 எது நாங்க மிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னாக்கா நீங்க சொல்லுங்க போற வழியில பாத்தீங்கன்னாக்கா அன்னதானம் படிக்கிறது அன்னதானம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலையில வந்து நம்மளுக்கு பசி அப்படின்றது வந்து பஞ்சமே இருக்காது ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அன்னதானம் போடுவாங்க ஸோ நான் முதல்ல வீடியோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரே விஷயம் தான் என்னன்னாக்கா திருவண்ணாமலையில் டாய்லெட் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி வந்து எதுவுமே ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக வாங்க வந்துட்டு அண்ணாமலையாரை வந்து வேண்டிட்டு போங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் கிரிவலத்தோட ஃபைனலாக ஒரு அப்டேட் என்னன்னாக்கா எங்கள் டாய்லெட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அவ்வளோதான் பை மக்களே ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு கோயில் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கணேசா கோயில் அதே கோயிலுக்கு வந்துட்டோம் பாரு இதான் கணேசா கோயில் இங்கே தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கோயில் தான் நம்ம ஆரம்பிச்சது இங்கே முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கிரிவலோட விலாக் வந்து இதோட முடிக்கிறேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது கை காலெல்லாம் இழுக்குது சுஸ்தியாக இருக்குது போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ போயிட்டு பஸ் வேறு பிடிக்கணும் டாய்லெட் போயிட்டு ஏதாச்சும் ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு போய் பஸ்ஸில் படுக்கணும் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இப்போதைக்கு முடிக்கிறேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் விலாக் வந்து கிரிவலத்தை சுற்றுறது கண்டிப்பாக அதை முடிச்சிட்டோம் கரெக்டாக இதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றும் இருக்காது ஸோ பெங்களூர் போகிறது தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை எங்கேயும் முடிச்சுக்கிறேன் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த கிரிவலம் விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கோவிலில் போயிட்டு இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு நான் போனேன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டப்படுறீங்களோ அந்த கோயிலை சொல்லுங்கள் நான் போயிட்டு அந்த கோயிலோட வீடியோவை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் பை